அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கியும் பாடத்திட்டம் ஒதுக்காமல் திமுக அரசு மெத்தனமாக இருப்பதாக அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி திட்டத்திற்கு 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி நவீன ஆய்வகம் அமைக்கப்பட்ட நிலையில் அதற்கான பாடத்திட்டம் உருவாக்கப்படாததால் திட்டம் முடங்கி போய் இருப்பதாக அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. மேல்நிலை வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு மட்டும் கணினி அறிவியல் பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளதை தவிர 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு வகுப்பு நேரங்களும் ஒதுக்கப்படாமல் இருப்பதாக தலைமை ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியா திமுக அரசு திட்டங்களை விளம்பரப்படுத்துவதில் காட்டும் ஆர்வத்தை அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் காட்டுவதில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் உரிய அனுமதியின்றி ராட்சத பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளதால் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விளம்பர பேனர் வைப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தது. இந்நிலையில் தற்போது பேனர் கலாச்சாரம் மீண்டும் தலை தூக்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக அண்ணா சாலை, பூவிருந்தவள்ளி நெடுஞ்சாலை, ஜிஎஸ்டி சாலை ஆகிய பகுதிகளில் ஆபத்தான முறையில் ராட்சத பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதனை ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி அதிகாரிகளும் கவுன்சிலர்களும் கமிஷன் வாங்கிக் கொண்டு கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுமக்களின் உயிர்களின் மீது அக்கறை இல்லாமல் கல்லா கட்டுவதிலேயே ஸ்டாலின் அரசு மும்முரமாக செயல்படுவதாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்டத்தின் பல இடங்களில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தாங்கள் கொண்டு வரும் நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்க இடமில்லாமல் அவதியடைவதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாங்கள் எங்களுக்கு விவசாயி நெல் எடுத்துகிட்டு போனோம்னா கொட்டுறதுக்கு இடம் கிடையாது. கொட்டுறதுக்கு இடம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மூட்டை எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. குட்செட்டுக்கோ அவங்களுக்கு எங்கே வைக்கிறாங்களோ அதை ஏற்றிட்டு போனால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏற்றுறதுக்கு திருவாரூர் மாவட்டம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா சில டிபிசிகள்லாம் இன்னும் வேலை முடிஞ்சு போச்சு. சிலது வெளி மாவட்டம் நெல் வேற வருது, அது இல்லாமல் ஆக்கணும்.